வகுப்பு சமூக அறிவியல் கைடு. பாடத்தினை புரிந்து கொள்ள உரையாடல் வடிவில் ஸ்டடி மெட்டீரியல், விடைகளை ஞாபகம் வைத்துக் கொள்ள மெமரி டிப்ஸுடன் கூடிய பிராக்டிஸ் மேனுவல். தேர்வுக்கு இதிலிருந்து தான் கேள்விகள் வரும். 10ஆம் வகுப்பு படிக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுங்கள் புரந்தூர் புக்ஸ் அண்ட் கைட்ஸ். அண்ணாமலை முதலில் பார்த்தேன். கடவுள் பாதி மிருகம் பாதி கலந்து செய்த கலவை நான். பாஷா இன்டர்வல் பாயிண்ட் ஒரு வெரி ஹை பாயிண்ட். அந்த மாதிரி ஒரு ஹை பாயிண்ட் வந்தால் ரிஸ்க்கு. ஏன்னா செகண்ட் ஹாஃப் சஸ்டெயின் பண்ணணும் கரெக்டாக. ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ப்ரீமியரில் ஜெகநாதன் டைரக்டர் சார் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் பிரமாதமாக இருந்தது சுரேஷ், ஆனால் செகண்ட் ஹாஃப் என்ன பண்ண போகிறீங்க நான் அவளாக காத்துட்ருக்கேன். உங்கள் செகண்ட் ஹாஃபோட பவரில் தான் இந்த படத்தோட வெயிட்டே இருக்குது அப்படின்னாரு. இட் வாஸ் வெரி கரெக்ட். ஏன்னா செகண்ட் ஹாஃப் எதிர்பார்ப்பு ரொம்ப பில்டப் பண்ணிட்டோம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக ஒரு டீசர் மாதிரி ஊஈஸி அந்த மாதிரி ஒரு கொண்டு போய் இன்டர்வல் அவரோட அந்த விஸ்வரூபம் எடுத்து அந்த வயலன்ஸ் அந்த ஆக்ஷனில் முடித்து ஒரு டோட்டல் ஹையஸ்ட் பாயிண்ட் ஒரு கிளைமேக்ஸ் மாதிரி அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்சது. இப்போ செகண்ட் ஹாஃபில் பிரதர் சசிகுமார் கேரக்டர் இஸ் ஆல்ரெடி போலீஸ் ஆஃபீஸர். அவர் வந்து நைட் எஃபெக்டில் ஃபாஸ்ட்டாக வண்டியில் வந்துட்டு வீட்டுக்கு வராரு. வீட்டில் அண்ணனை கிரில் பண்ணுறாரு. ஒரு டிப்பிக்கல் போலீஸ் கேரக்டர் அண்ணாவை கிரில் பண்ணுறான். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் சீன், வெரி பவர்ஃபுல் சீன். ஸோ காம்போசிஷன் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ரஜினி சார் இங்கே ஃபோர் கிரவுண்டில் லெஃப்ட் ஃப்ரேமில் அப்படி உட்காந்துருப்பார். இவன் வருவான், அப்படியே பெண்ட் பண்ணி அவர் ஹெட் டு ஹெட் பேசுவான். இந்த சைடில் ஒரு சிஸ்டர், அந்த சைடில் சிஸ்டர், டிஸ்டன்ஸில் அம்மா உட்காந்துருப்பா. அந்த ஹோல் ஃப்ரேமிங்கே யூ ஹாவ் எப்போதுமே அது என்னோட கணக்கில் என்ன, அந்த லெஃப்ட் frame is very important. The person who is you make to stand there, அது வந்து தியேட்டரில் சொல்லுவாங்க மராட்டி ஸ்டேஜ், குஜராத்தி ஸ்டேஜ். நான் பாம்பே ஒர்க் பண்ணும்போது எனி இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸ், ஒரு சூத்திரதார்னு ஒரு கேரக்டர் வரும், இல்லை தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சீனில் எந்த கேரக்டர் பற்றி பேசுகிறாங்களோ அவன் எப்போதுமே லெஃப்ட் சைடு ஃப்ரேமில் வச்சுட்டு அவனுக்கு ஒரு ஸ்பாட்லைட் போட்டு அந்த இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டே இருப்பாங்க. ஐ திங்க் த லெஃப்ட் ஆஃப் ஃப்ரேம் அண்ட் இட் இஸ் ப்ராபப்ளி த ரீடிங் ஹேபிட். நம்ம வி ஆல்வேஸ் ரீட் ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட், அது ஒரு ப்ராக்டிஸ். ஸோ லெஃப்ட் இஸ் அ வெரி இம்பார்ட்டண்ட் ஃப்ரேம் அப்படின்னு ஐ லேர்ன்ட் இட். ஸோ டெலிபரேட்டாக ரஜினி சார் லெஃப்ட் எட்ஜில் உட்காந்துருப்பார். ப்ரொஃபைலில் ஒரு டயலாக் இருக்காது, அவர் பாட்டுக்கு இன்டென்ஸாக உட்காந்துருப்பார். பிரதர் கிரில் பண்ணுவார். ஸோ அந்த சீன் ரொம்ப இம்பேக்டாக இருக்கும். அம்மா வந்து ட்ருத் தெரியும், ஆனால் டிஸ்டன்ஸில் உட்காந்துருப்பாங்க. ரெண்டு சிஸ்டர்ஸ் ஷாக்காக பார்க்குறாங்க, வாட் ஹஸ் ஹேப்பன்ட். என்னென்னா இதில் டயலாக்ஸ் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் மறுபடியும் பாருங்கள் அந்த டயலாக். எஸ்பெஷலி பிரதர் வந்து இவர்கிட்ட பேசுகிறதுல ஹீரோயிசம் இருக்கும். தட்ஸ் என்ன மாதிரி பவர். இல்லை போலீஸ் கேட்குறாங்க, டாக்டர்ஸ் கேட்குறாங்க, யார் அந்த ஆள், இப்படி அடிச்சிருக்கான், அவன் அடியில் தோஸ் பீப்புள் ஹாஸ்பிட்டலில் லைஃப் அண்ட் டெத்தில் இருக்காங்க. அந்த ஆனந்தராஜ் கேரக்டர் இஸ் ஆல்மோஸ்ட் டையிங். அப்படி என்ன பவர். அந்த டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் தட் பவர் எல்லாமே அந்த த்ரூ பிரதர் வரும். ஆக்சுவலி கிரில் பண்ணுறாரு, ஆனால் உள்ளூர் தெர் இஸ் அ ஹீரோயிசம் இன் இட். பேச அவரை கிரில் பண்ணி பக்கத்தில் போய், நீ யார், பாம்பேல நீ என்ன பண்ணிட்டு இருந்தாய், யார் நீ, சொல்லு கேட்கும்போது அம்மா இவ்வளோ நேரம் குவைட்டாக இருந்த அம்மா அப்படி எழுந்திருப்பாங்க. ஃப்ரேமிங்காக கூட அம்மா எழுந்திருக்கும் போது இவரும் ஃபோர் கிரவுண்டில் எழுந்திருப்பார் ரெஸ்பெக்டுக்காக. ஸோ ஃப்ரேமிங் அழகாக இருக்கும். இங்கே ஃபோர் கிரவுண்டில் இதெல்லாம் நாங்கள் we are talking of that framing has to be important because the way we make the 35 mm ஒரு ஃப்ரேமிங்காக இருந்து சினிமாஸ்கோப் வேறு மாதிரி இருக்கும். ஸோ மேலே கீழே கட் ஆகும். ஸோ இவர் எழுந்திருக்கும் போது கரெக்டாக ஃப்ரேமிங் அட்ஜஸ்ட் ஆகிடும். இவர் ரெண்டு பேரும் ஃபோர் கிரவுண்டில், டிஸ்டன்ஸில் அம்மா, இந்த பக்கம் சிஸ்டர், இந்த ஒரு சிஸ்டர். ஸோ கரெக்டாக ரெண்டு பேரும் நடுவில் அம்மா வருவாள். அம்மாவோட என்னடா நீ என்ன பேசிகிட்டு இருக்கே, நீ ஒரு தங்கச்சி மேலே கையை வச்சா ஒரு அண்ணன் பொங்கி எழுந்திருக்கலாம், அப்புறம் என்ன அர்த்தம், he did it out of love for his sister சொல்லி அம்மா வந்து கண்ணாபின்னா சப்போர்ட் பண்ணி பேசுவாங்க. கூடவே சொல்ல, நீ யாரை பார்த்து பேசிகிட்டு இருக்கேன்,
டேய் அவன் இவ்வளோ வருஷமாக அவங்களெல்லாம் எப்படி பார்த்துட்டு இருக்கான், அதெல்லாம் மறந்துட்டே திட்ட பிரதர் வந்து முள்ள சைலண்ட் ஆகிடுவார். இவர் அம்மாட்டேருந்து விட்டுட்டு எல்லாரையும் தாண்டிட்டு அப்படியே ஹி வில் கோ டுவர்ட்ஸ் ஹிஸ் ரூம். ஸோ கேமரா இப்படி ஃபோர் கிரவுண்டில் இருக்கும். இவர் அம்மா திட்டின்னு இருப்பா பிரதரை, அந்த போலீஸ் ஹாஸ்பிட்டல் சன்னை. இவன் ரஜினி சார் அப்படியே போயின்னு இருப்பார். அப்படியே கவுண்டரை கட் பண்ணால் இந்த டோருக்குள்ளே இருக்கும் கேமரா. அவங்க பேசிகிட்டே இருப்பான் அவுட் ஃபோக்கஸில், பின்னாடி இவர் மட்டும் வந்துகிட்டே இருப்பார். டயலாக் அம்மா சொல்ல யூனோ இட் இஸ் கோயிங் டுவர்ட்ஸ் அ ஃப்ளாஷ்பேக்குள்ளே லீடு வந்து கதவை சாத்தினதும் சைலன்ஸ். யார் நீ, பாம்பேயில் என்ன பண்ணிட்டு இருந்தா, சொல்லுங்கள். அங்கேருந்து கட் பண்ணால் ஃப்ளாஷ்பேக். இப்போதான் இங்கேருந்து உங்களுக்கு நீங்கள்லாம் படம் பார்த்துருக்கிறதுனால அந்த கதை தெரியும் என்ன நடந்தது. அவர் பாஷாவா சாங் இன்ட்ரடியூஸ் ஆகும். அவர் அந்த அண்டர் கிரவுண்டில் வருவார், அந்த ஆண்டனி ஆளை பிடிப்பார். அங்கேருந்து போய் அந்த கணபதி ஃபெஸ்டிவலில் போய் அந்த பாம்பை இது பண்ணார், மக்கள்லாம் கத்துவாங்க. இப்படின்னு ஒரு சினாரியோ நீங்கள் ஸ்க்ரீன் பிளேயில் நீங்கள் பார்த்தீங்க. பட் ஒரிஜினலாக அந்த ஸ்க்ரீன் பிளே அப்படி கிடையாது. வாட் ஹேப்பன்ங்கிறது ஐ ஹாவ் டு டெல் யூ அ ஸ்டோரி, அன் இன்சிடெண்ட் தட் ஹேப்பன் டியூரிங் த ஷூட்டிங். இது ரொம்பவே இம்பார்ட்டண்ட் thing that happened by which the whole screenplay was changed in the editing room in the last stage. என்னாச்சு, படம் வந்து நாங்கள் ஆஸ் யூஷுவல் இருக்கிற ஸ்க்ரீன் பிளே ஆர்டரில் ஷூட் பண்ணிட்டோம், ரெடி பண்ணிட்டோம். டோட்டல் பிக்சர் எங்களோட எடிட் ஆகிடுது. அரௌண்ட் December 15th, ஜான்வரி ரிலீஸு, December 15th டைமில் படம் ரெடி ஆகுது. ஸோ டப்பிங்கெல்லாம் முடிஞ்சு போச்சு. நம்ம அதை ஒரு தடவை பார்க்கலாம்னு சொல்லிவிட்டு நம்மளும் பார்க்கலாம். வீரப்பன் சார் காட்டுறேன்னு சொல்லியிருக்கிறதுனால அவருக்கு ஷோ போட்டுடலாம். ஸோ சேம் டே மார்னிங் நான் ரஜினி சார் நம்ம எங்கள் டீம் மட்டும் பார்க்குற மாதிரி எடிட்டிங் டீம் எல்லாம் ஈவினிங் ஆர்எம் வீரப்பன் சாருக்கு ஷோ போட்டுட்டோம் ஏவிஎம் தியேட்டரில். ஸோ படம் ரெடி ஆகிடுத்து நாங்கள் ஃபஸ்ட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு ரஜினி சார் டப்பிங்கில் பார்த்துருப்பார், ஃபுல் ஃப்ளோவில் பார்க்கல. நான் வந்துடுறேன் மார்னிங் 10 மணிக்கு சொல்லிவிட்டு அவரும் வந்துட்டார். ஒரு ரிக்வெஸ்ட் பண்ணார், அது எப்போவுமே பண்ண மாட்டார், பட் ஒரு பர்சனல் ரிக்வெஸ்ட், சுரேஷ் பாஷா கேரக்டர் வந்து எக்ஸ்ட்ரானரியாக வந்திருக்கு, அந்த செகண்ட் ஆஃப் சீன்ஸ் எல்லாம் அமேசிங்காக வந்திருக்கு. நம்ம மேக்ஸிமம் எடிட்டிங்கில் அது ஒன்றும் பண்ண வேண்டாம், அதை அப்படியே வச்சிடலாம். ஃபஸ்ட் ஆஃப் நமக்கு தெரியும், பட் செகண்ட் ஆஃப் அது வந்து ஒரு ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஐ திங்க் லெட் அஸ் நாட் டூ எனிதிங், ரொம்ப பண்ணாதீங்க, எதுவும் அப்படியே இருக்கட்டும்ட்டார். ஏன்னா அவருக்கு அண்ணாமலை டைமில் வீரா டைமில் எடிட்டிங்லாம் ரொம்ப பிடிக்கும். அவர் இப்படி சொல்ல மாட்டார், ஏன் சொன்னார் தெரியல. சார் ரஜினி சார் வாட் எவர் யூ சே, நான் அப்படியே வச்சுடுறேன், அண்ட் நம்ம என்ன ஆர்டர் பேசியிருக்கோமோ அதை நான் காட்டிடுறேன்ட்டேன். ஓகே சொல்லிட்டேன். ஸோ நான் செகண்ட் ஹாஃபில் எதுவுமே பண்ணல. ஃபஸ்ட் ஹாஃபில் அந்த எல்லா டிஐஜி கிட்ட அந்த ஃப்ளாஷ் கட்ஸு, அப்புறம் சீட்டு கேட்கும்போது ஃப்ளாஷ் கட்ஸு, தேவனை பார்க்கும்போது ஃப்ளாஷ் கட்ஸ், இதெல்லாம் நான் நிறைய போட்டு இன்டர்வல் வரைக்கும் அந்த ஃபஸ்ட் ஹாஃபோட ஹெவி எடிட்டிங் பண்ணிட்டேன். அதில் ரீரெக்கார்டிங் மாதிரி நானே, அப்போல்லாம் ஸ்டீன் பேக் தான், அதில் ஸ்டாக் மியூசிக்கெல்லாம் போட்டு காட்டும்போது கிக்காக இருக்கணும்னு எல்லாம் பண்ணிட்டேன். ஸோ மார்னிங் ப்ரொஜெக்ஷன் பார்க்கும்போது செகண்ட் ஆஃப் என்ன நாங்கள் எழுதின பேப்பரில் இருக்கிற ஒன்லைனோட எப்படி ஷூட் பண்ணியிருக்கோமோ அப்படியே ஃபுல்லாக ஆர்டரில் ரெடி பண்ணி அப்படியே செட் பண்ணி பார்த்துட்டோம். படம் பார்க்குறோம். ஃபஸ்ட் ஹாஃபில் ரஜினி சார் வாஸ் வெரி ஹாப்பி, எக்ஸ்ட்ரானரி வந்துடுச்சு. நான் எதிர்பார்க்கல, இந்த ஃப்ளாஷ் கட்ஸ் எல்லாம் போட்டு எங்கேயோ போயிடுது, இட் இஸ் கோயிங் டு பி எக்ஸ்ட்ரானரி. செகண்ட் ஹாஃப் ஆரம்பித்தது குவைட் ஆக்டர் சார் அப்படியே போகிறது. படம் முடிஞ்சு போச்சு. பிலீமி ஒன்றுமே சொல்ல, அப்படி தலையாட்டி டக்குன்னு வண்டியில் போயிட்டார். இட் சார் 12 o'clock. என்னது கிளம்பிட்டார், ஒன்றுமே சொல்லலையே. சரி வீட்டுக்கு போய் ஃபோன் பண்ணார் சொல்லிட்டு எல்லோரும் எடிட்டர்ஸ் நாங்கள் எடிட்டிங் போகிறோம் சார், கொஞ்சம் வேலை இருக்குது சொல்லிட்டு நான் பாட்டுக்கு 1 o'clock ஆறு லஞ்சு போய் வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு ஈவினிங் வீரப்பன் சார் பார்ப்பார், அதுக்கு ரெடி ஆகிடலான்னு சொல்லிட்டு நான் போகிறேன். 1 o'clock ஆகிடுத்து, 1:15 ஆகிடுத்து, ஃபோனே வரல. எனக்கு டவுட் வந்தது, ஏதோ சம்திங் இஸ் கோயிங் ராங் சொல்லிவிட்டு அவர் ஃபோன் பண்ணேன் ரஜினி சாருக்கு போயஸ் கார்டனில். சார் நீங்கள் எதுவுமே சொல்லலையே சுரேஷ், ஃபஸ்ட் ஹாஃப் இஸ் எக்ஸ்ட்ரானரி, செகண்ட் ஹாஃப் சரியாக வரல, ஐ திங்க் வி மேட் அ மிஸ்டேக், இட்ஸ் நாட் கம்மிங் த்ரூ ப்ராப்பர்லி அப்படின்ட்டார். ஸோ ஈவினிங் வேணால் அந்த ப்ரொஜெக்ஷன் நம்ம மாற்றிடலாமா ப்ரோக்ராம், சார் காட்ட வேண்டாம், நம்ம ஐ டோன்ட் நோ, வெரி டிசப்பாயிண்டட் மாதிரி ரொம்பவே ஐ வாஸ் அப்செட். நான் ரொம்ப சர்ப்ரைஸ் ஆகிட்டேன், என்ன சார். அப்போ நான் சொன்னேன், சார் ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் சார் அப்படின்னா, ஈவினிங் ஷோ மாற்ற வேண்டாம் சார், அது தப்பாகிடும், இட்ஸ் ராங் சிக்னல்ஸ். படம் நல்லாயிருக்கு, வி ஹவ் லாட் ஆஃப் ப்ளஸ் பாயிண்ட்ஸ். என்னென்ன சார், செகண்ட் ஹாஃப் எடிட் பண்ணல சார்,
எனக்கு நீங்கள் ஒரு சின்ன பர்மிஷன் கொடுங்க, நான் எடிட் பண்ணிடுறேன். ஐ நோ வேர் இட் இஸ் கோயிங் ராங், எங்கே ஸ்லோவாக இருக்குது எனக்கு தெரியும் சார். ப்ளீஸ் அலோவ் மீ டு டூ த எடிட் அண்ட் தென் அப்போது ஈவினிங்குள்ளே ரெடி ஆகிடுமா அப்படின்னார். பண்ணி தான் ஆனேன் சார். ஏன்னா நமக்கு மாற்றினோம்னா தப்பாகிடும். ஸோ ஐ வில் டூ சம்திங் சார், ஐ ஹேவ் சம் ஐடியாஸ் இன் மைண்ட். அப்படியா அப்படின்னாரு. ஒரே ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் சார். என்ன சார், படம் இஸ் இம்பார்ட்டண்ட், த ஃபிலிம் ஹேஸ் டு பிகம் அ ஹிட். அதுதான் மூல இது கோல். பட் தேர் வில் பி சர்டன் சீன்ஸ் யூ வில் லைக், சர்டன் சீன்ஸ் ஐ வில் லைக். ஆனால் இம்பார்ட்டண்ட் அது இல்லை சார். பிக்சர் நல்லா வரணுங்கிறதுனால நான் சிலதெல்லாம் தூக்குவேன். உங்களுக்கு பிடிச்ச சீன், எனக்கு பிடிச்ச சீன்லாம் நான் கவலைப்பட மாட்டேன். பிக்சர் நல்லா வரணும், எடிட் நல்லா இருக்கணும், ஸ்பீட் இருக்கணும், அது என்ன வேணுமோ நான் அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி ஒரு எடிட் பண்ணுறேன் சார். நீங்கள் அதை பர்மிஷன் கொடுத்துருங்க. நான் அது வந்துன்னா நீ பாருங்கள். சரி ஓகே, யூ கோ ஹெட் அப்படின்ட்டார். ரிலக்டன்ட், ஹெசிடென்ட் அண்ட் வெரி வரீடாக இருந்தார். சரி சார் சொல்லி நான் எடிட்டிங் போய்ட்டேன் நேராக. இட் வாஸ் அரௌண்ட் நான் 3 o'clock எடிட்டிங் போகிறேன். 6:30 or 7 சார் பார்க்க போகிறாரு. ஆரம்பிப்பேன். நான் நேராக எடிட்டிங் போய் ஸ்டீன்பேக்கு கணேஷ்குமார் எடிட்டர் சொல்லிட்டேன், இந்த ஸ்டீன்பேக்கு பக்கத்தில் ஒரு ஸ்டீன்பேக் இருக்குது, அதே எம்டி, அதையும் எடுத்துக்கோ. நான் சொன்ன மாதிரி பண்ணிடுவாங்க, எந்த கேள்வியும் கேட்காது. இட்ஸ் கோயிங் டு பி கிரேசி எடிட்டிங், இட்ஸ் கோயிங் டு பி மேட் எடிட்டிங். நம்மக்கிட்ட 4 hours தான் இருக்குது. என்ன பண்ணணும்னு நான் சொல்லிட்டு வரேன், லெட்ஸ் டூ இட் சொல்லிவிட்டு ஸ்டீன்பேக்கில் உட்காந்து ஒரு எடிட்டிங், ஒரு புது ஆர்டர் பண்ணப்பட்டது. என்னென்னா படம் ஆரம்பித்து ஹூ இசி பாஷாந்து ஒரு கேரக்டர் பில்டப் பண்ணிட்டோம். இப்போ செகண்ட் ஹாஃபில் என்ன இருந்ததுன்னா கதை ஃப்ளாஷ்பேக்னு வரும்போது அன்வருக்கும் மாணிக்கமுக்கும் ஒரு சைல்ட்ஹுட் இருக்கும். அந்த சைல்ட்ஹுட்டுக்கு அப்புறம் அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பை பற்றி ஊரெல்லாம் பேசுகிறாங்க. பாம்பேல இங்கே எல்லாருக்கும் அவளை பிடிக்கும். ஒரு ஹிந்து முஸ்லீம் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி ஒரு டீட்டெயிலிங் வரும். அதுக்கப்புறம் அங்கே ஆண்டனின்னு ஒரு கேரக்டர் வருவான். ஆண்டனி வந்து அங்கே இருக்கிற ஆட்கள் எல்லாம் துவம்சம் பண்ணிட்டு இருப்பான், இரிட்டேட் பண்ணிட்டு இருப்பான், விமன் எல்லாம் தூக்கிட்டு போவான். அவனோட அராஜகம் தாங்காது. பட் நோபடி இஸ் ரெடி டு கோ அகெயின்ஸ்ட் ஹிம். இவன் அன்வருக்கு வந்து கோவம் வரும், அவனை அடிச்சுடலாம் போகும்போது வாண்டாண்டா நம்ம நியாயமாக போவோம்னு சொல்லிவிட்டு அப்புறமா ஒரு இடத்துக்காக போவாங்க. ஒரு மினிஸ்டரை பார்ப்பாங்க, லெட்டர் கொடுப்பாங்க, கண்டுக்க மாட்டாங்க. போலீஸ்ட்டு போவாங்க, கண்டுக்க மாட்டாங்க. யாருமே கண்டுக்க மாட்டாங்க. இந்த நேரத்தில் அப்பா மாணிக்கமோட அப்பா வந்து ஆண்டனிட்ட அக்கௌண்டண்ட்டை வேலை பண்ணிட்டுருப்பார். அவர் அங்கே சேர்ந்துருவார். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் அவன் வந்து அராஜகத்தை ஒரு இடத்துல அவங்க ஏரியாவில் இடித்து உடச்சிட்டு இருப்பான். போலீஸும் சப்போர்ட் பண்ணுவாங்க ஆண்டனிக்கு. இவா 2 பேரும் மட்டும் எதிர்த்து நிற்பாங்க. கோவத்தில் ஆண்டனி ஆல்மோஸ்ட் 2 பேர் சுட போவான். அப்பா வந்து காலில் விழுந்து வாண்டாம், அவன் ஒன்றும் பண்ணாதீங்க என் பையன் சொல்லி மன்னிப்பு கேட்பார். அடுத்த நாளே அவன் என்ன பண்ணிவிடுவான், மாணிக்கம்மை விட்டுட்டு அன்வரை சாவடிச்சிடுவான். அது அப்பா பேசுகிற பேச்சில் மாணிக்கம் தெரிய வரும். அங்கேருந்து ஓடி போவான். பார்த்தா சாவடிச்சிட்டாங்க. ரொம்ப ஃபீல் பண்ணுவான். அப்படியே அவனோட சமாதி பண்ணிவிட்டு கத்தி எடுத்துகிட்டு போய் எல்லோரும் சக்குன்னு சாவடிச்சுட்டு ஐ ஹவ் அரைவ்டு, ஐ ஹவ் கம் அ நியூ முள்ளால் தான் எடுக்கணும்னு அன்வர் சொல்லியிருப்பான். அதனால் இவன் பிகம்ஸ் அ டான் டு பிகம் அ டான்னு ஒரு ஸ்டோரி இருந்தது. அப்படின்னா ஃப்ளாஷ்பேக் ஆரம்பித்ததுலேருந்து இந்த கதை வரத்துக்கு மினிமம் 1/2 hour to 45 minutes இருந்தது கதை. பாஷா கெட்டப் வரத்துக்கு. ஸோ என்ன ஆடியன்ஸ்க்கு அவ்வளோ பொறுமை இருக்குமா? கதை சொல்லணும் ஏன் இவர் பாஷா ஆனார்னு. பட் இப்படி நம்ம சொன்னால் 45 minutesக்கு அப்புறம் வந்து அதுக்கப்புறம் பாஷா ஸ்டோரி பொறுமை இருக்குமா? ஒர்க் அவுட் ஆகாதுங்கிற ஒரு நான் படம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப இது இருந்தது. ஸோ ஒரு கான்ஃபிடென்ஸில் என்ன சொன்னேன் எடிட்டர்ஸ்ட்டை, இனிமேல் ஃப்ளாஷ்பேக்கில் இருக்கும். ஃப்ளாஷ்பேக்கில் வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்ட்ரெயிட்டாகவே ஒரு பாஷா அந்த காட்டிட்டா தான் இனிமேல் we cannot delay the whole inevitable. ஸ்ட்ரெயிட்டாக பாஷா சாங்லேருந்து ஆரம்பிச்சிடும். அவருக்கு லெக் ஷாட் செல்லோட்டில் வருது, நடந்து வருது, படிக்கட்டில் வருது, பாஷா கெட்டப்பு, அவரோட இந்த 4 பேர் வருது, அவரோட காரில் உட்கார்றது, நேராக அவர் அந்த அண்டர்கிரவுண்ட் டூம்ஸ்க்கு போகிறாரு. அங்கே அவனை போய் பிடிச்சி அந்த ஆண்டனியில் அடிக்கிறது, அந்த சீனுக்கு போயிடலாம் அப்படின்னு. அவனு சார் அது போட்டலாம் சார், அந்த சீனை தூக்கி இங்கே போட்டலாம், இதெல்லாம் இங்கே பண்ணிடலாம் இங்கேருந்து. ஆனால் அதுக்கப்புறம் அவன் போய் ஆண்டனிக்கு ஹோம் 2 பேர் பேசிக்கிறாங்க. ஆண்டனி இன்ட்ரடக்ஷன், அப்புறம் கேட்வே ஆஃப் இண்டியாவில் பார்க்குறாங்க. கேட்வே ஆஃப் இண்டியாவில் அவளுக்குள்ள கிளாஷ் சீனு. அங்கேருந்து போய் இவன் அப்பா வந்து இப்படியே பண்ணிட்டு இருக்கான், இவனை சொல்லணும் ஏதோ, இல்லை ஆண்டனிட்ட மன்னிப்பு கேட்கலாம், ப்ராப்ளம் ஆகிடுன்னு சொல்லிவிட்டு அம்மா அவன் இன்றைக்கி வந்து சமாதியில் இருப்பான்னு சொல்லிட்டு அன்வர் சமாதிக்கு போகிறான். இந்த கதை கடன்னு சொல்லிவிட்டு சமாதியில் உட்காரும்போது ஃப்ளாஷ்பேக் போடணும். இப்போ ஃப்ளாஷ்பேக்கில் இருக்கும் ஆல்ரெடி. இன்னொரு ஃப்ளாஷ்பேக் எப்படி வரும்? ஃப்ளாஷ்பேக்குள்ளே ஃப்ளாஷ்பேக்.
எனக்கு தெரிஞ்சு சினிமா ஹிஸ்ட்ரியில் பண்ணிட்டுல நான் தானே எனக்கு கவலைப்படாது போடு. அங்கே வாய்ஸ் ஓவர் ஒன்று ரஜினி சார் அப்போ இல்லை, நாங்கள் பாட்டுக்கு எடிட்டிங்கில் உட்காந்துருக்கோம். நானே வாய்ஸ் கொடுத்து இப்படியே சும்மா ஒரு பால்குமார் சார் ஒரு டயலாகாக எழுதியதை டக்குன்னு ஞாபகம் இருக்காடா நம்ம 2 இப்படி சொல்லி இவரே பேசுகிற மாதிரி அந்த ஸ்டோரி 45 மினிட்ஸ் ஸ்டோரியை வித்தின் 3 மினிட்ஸ் அது சொல்லப்பட்டது. 2 பேரும் சைல்ட்ஹுட்டும் அந்த இதுவும் ஆண்டனி மேட்ரு இந்த மேட்ரு 2 பேரும் கையை கோத்துட்டு நம்ம ஃபைட் பண்ண சீன் மட்டும்தான் டயலாக் சீன். பாக்கியெல்லாம் கட 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 ஷார்ப் எடிட் பண்ணி அது வரைக்கும் கொண்டு போயிட்டேன். இங்கேருந்து பார்த்தா அப்புறம் அவன் சாவடிக்கிற சீனு இன்டர்கட் வரும். அங்கே சாவடிக்கிறாரு இவரோட இது போயிட்டு இருக்கோம் ஃபியூனரல் அன்வரோட, அதெல்லாம் இன்டர்கட் அப்போ எடிட்டிங்கில் ஸ்பாட்டில் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு மாதிரி க்ரேஸியாக இருந்தது, பட் ஸ்பீட் இருந்தது, டெம்போனா கதை சொல்லிட்டோமே. ஆடியன்ஸ் வில் பி இன்ட்ரெஸ்டட் இன் சீயிங் ஹூ இஸ் பாஷா அண்ட் ஹவு அந்த பாஷா கெட்டப்பில் என்னெல்லாம் கதை வர போகிறது இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. நம்ம இந்த ஃப்ளாஷ்பேக் மேட்ரு வந்து அப்படி குயிக்காக சொல்லிடலாம்னு சொல்லி அதே அன்வர் சமாதிக்கிட்ட போய் மாணிக்கம் அந்த மண்டி போட்டுன்னு ஆட்கள் உட்காரும்போது அந்த ஃப்ளாஷ்பேக் எண்ட் ஆகும். இது எடிட்டர்ஸ் நாங்கள்லாம் கொஸ்டின்ஸ், எப்படி சார் இது ஃப்ளாஷ்பேக் கிராமர் தப்பு, பட் ஆடியன்ஸாக நம்ம பார்க்கும்போது கரெக்டாக இருக்குண்டா. ஏன்னா ஒன்ஸ் ஃப்ளாஷ்பேக் ஆரம்பிச்சதுக்கப்புறம் 45 நிமிஷம் இன்னும் பாஷாவை காட்டாமல் நம்ம கதை பண்ணோம்னா ரொம்ப ரெஸ்ட்லெஸ் ஆகிடுவாங்க, சரி வராது. இட் இஸ் வை இட் இஸ் போரிங். பட் மேட்டர் தேவை, அதை நம்ம இப்படி சொன்னால் தான் இதே ஒரே சாய்ஸ் நம்ம என்ன எடுத்துட்டோம் இப்படி, அதனால் இந்த இடம் தான் நம்ம நினச்சி பார்க்கும்போது போடலாம், வேறு வழியில் சொல்லி அப்படியே ஸ்பாட்டில் வாய்ஸ் ஓவர் நானே கொடுத்து அதில் இந்த ஷார்ட்ஸ் எல்லாம் போட்டு எடிட் பண்ணி முடித்து அந்த இது முடிச்சு இதுக்கப்புறம் நம்ம ஆர்டினரி ரெகுலர் ஃபிலிம் ஸ்டோரிக்கு போகலான்னு சொல்லி பண்ணிட்டுருக்கேன். நான் எடிட் போயின்ட்டுருக்கு. சடனாக இட் வாஸ் ஆல்மோஸ்ட் 5:36 6:30க்கு ஷோ ஏவிஎம்மில். அங்கேருந்து மேனேஜர் ஓடி வந்தான், சார் ரஜினி சார் வந்துட்டார் சார் அப்படின்னு. எடிட்டிங் ரூம், தட் இஸ் ஏவிஎம்முக்கும் ஜெமினி எடிட்டிங் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது, ஒரு 10 நிமிஷம் ட்ராவல் தான். பட் நேரம் இங்கே வரவே மாட்டார், எடிட்டிங்கு வரமாட்டார். அவர் வந்திருக்காருனாங்க. அண்ட் அவரை பார்க்குறதே ஒரு தனி சைட்டாக இருந்தது. ஸ்டில் ரிமெம்பர் ஒரு பிளாக் அண்ட் பிளாக் ஒரு பட்டான் மாதிரி ஒரு ட்ரெஸ் அது. அண்ட் ஒரு 4-5 டேஸ் அன்ஷேவர்னு சொந்த அந்த பியர்டு அந்த மாதிரி இருக்கும். பயங்கர கண்ணெல்லாம் ஒரு மாதிரி. ஐ திங்க் அதுக்கப்புறம் எங்கிட்ட பேசினதுக்கப்புறம் இஸ் நாட் ஸ்லெப்ட் ஆல்சோ. ரொம்ப டிஸ்டர்ப்டாக வந்தாருங்க. வீரப்பன் சார் வந்து அழகாக சொன்னார், தம்பி இந்த படம் பெரிய வெற்றி படமாக இருக்கும், அதில் எந்த சந்தேகமும் வேண்டாம் அப்படின்னா. ரஜினி ரொம்ப பிரமாதமாக இருந்த படம், வெரி ஹாப்பி, வெரி ப்ரவுட், எக்ஸலண்ட் ஃபிலிம், எல்லாம் நல்லா இருக்குது, இதில் எந்த குறையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படி போனார். வீரப்பன் சார் வண்டி டேர்ன், ரஜினி சார் அப்படி டேர்ன் பண்ண என்கிட்ட, என்னப்பா சட்டை இருக்குது, பாலச்சந்திர சிஷ்யன் நீ கரெக்டாக இருக்கா அப்படின்னார். அவர் பெரிய எடிட்டர் இல்லை சார், அந்த அவர்கிட்ட தான் கற்றுனது சார். அவர் மாதிரி எடிட்டர் யாருமே கிடையாது. ஐ என்ஜாய்ட் இஸ் எடிட்டிங் அப்படின்னு. சூப்பராக இருக்கு. ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் அப்படின்னு சொல்லுங்கள் சார், அந்த ஒரு சீன் இருக்குல்ல, பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.